பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கரன், ஜெய ஜெயசங்கரன். மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இணைந்து இந்த மிகவும் அற்புதமான புனிதமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சவிதா. நமஸ்காரம். அரசவனங்காடு. அரசாங்கங்காடு என்ன சொல்ற, இட்ஸ் செரி அந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி. ஒரு இந்த அக்ரஹாரங்கள் எல்லா அக்ரஹாரத்திலயும் ஒரு பியூட்டி இருந்ததுன்னா அரசவனங்காடு டிவைன் பியூட்டி. டிவைன் பியூட்டி. ஏன்னா இந்த அரசாங்கங்காடு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே முரளி மாமா அங்கதான் எங்க ஊர் சுவாமிகள் சித்தியா இருக்கார் அப்படின்னார். உங்க ஊர் சுவாமிகள் ஏன்னா மாமா வரகூர். வரகூர். வரகூர் சுவாமிகள் அரசவனங்காடு போய் சித்தியா இருக்கா அப்படின்னார். எனக்கு இந்த சுவாமிகள் அதிஷ்டானம் போய் பார்க்கணும்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு கண்டிப்பா. பிளஸ்ஸிங் அப்பதான் நம்மளால அந்த அதிஷ்டானத்துக்கே போக முடியும். அப்ப மாமாட்ட சொன்னா அந்த மாதிரி அரசவனங்காடுல அதிஷ்டானம் இருக்கு. மாமா சொன்னா அங்க இருக்க அக்ரஹாரங்கள்ல எத்தனை 3 அக்ரஹாரம் தெரு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், பக்கத்திலேயே தான் இருக்கும். நம்ம இந்த பூஜையை முடிச்சுட்டு அவசியம் நம்ம அதிஷ்டானங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. சோ அரசவனங்காடு வாஸ் ஒன் ஜுபிலியன் பூஜை. ஏன்னா அந்த அங்க பார்த்தேன்னா கல்யாணராம் மாமா அவ்வளோ ஹாப்பியா இருந்தா. அவன் நம்ம ரிசீவ் பண்ண விதமும் சரி, த ஹாப்பினஸ் தே ஹேட் டு ஜஸ்ட் ஷோ அஸ் அரசவனங்காடு. அரசவனங்காடு பத்தி பேசுறதும் சரி. அவர் ரிட்டையர்ட் ஃப்ரம் நேவல், இது எக்ஸ் சர்வீஸ் மேன். அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டு 20 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம வி ஹாவ் டு கிவ் சர்வீஸ் டு த வில்லேஜ் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ்ல உட்கார்ந்து அந்த வில்லேஜ்ல சர்வீஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க. அப்படிதான் அந்த அரசவனங்காடுல கல்யாணராம மாமா பாருது. அவ வீடே அவ்வளவு அழகா வச்சிருந்தா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அது அதுவும் the way they had மகாபெரிவா designed it. மாமாவை இந்த இடத்துக்கெல்லாம் போ அப்படின்னு சொன்னப்போ ஏற்கனவே அங்க பெரியவா மனசுக்கு ஏத்தாப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் நமக்கு மாமா மூலமா காட்டி கொடுத்திருக்கா பாரு. அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இன்னைக்கு அரசவனங்காடு பூஜையில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கல்யாணராம மாமா பத்தியே தனியா பேசலாம். ஏன்னா அவர் பக்கத்துல அங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்தின்னு இருக்கார். வெரி மாமா அங்க ஓல்டேஜ் ஹோமுக்கும் போயிட்டு வந்தா. பக்கத்துலயே ஒரு 96 வயசு மாமி ஒருத்தர் இருக்கா, பாட்டி ஒருத்தர். அவருக்கு என்ன வருத்தம்னா ரெண்டு விஷயம். பூஜைக்கு பிரிவா வரா, அங்க நம்ம வரலையேன்னு ஒரு வருத்தம். மாமா வந்திருக்கார், அவரையும் பார்க்க முடியலேன்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி அவ பையன் வந்தா அந்த மாதிரி இங்க வர முடியலேன்னு அம்மா வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு. 96 வயசு பாட்டிக்கு மாமா சொன்னா என்னால முடியலதான், ஆனா நான் பாட்டியை பார்த்துட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு போய் பாட்டியை பார்த்துட்டு வந்தேன் மாமா. ஆமா, அந்த இங்க ஸ்டெப்ஸ் அன்பை எல்லாம் ஏறி பரிமாறின்ற போனா விதமே பாருங்க. ரொம்ப அழகு. அன்பை பரிமாறின்ற விதமே அழகு சவிதா. அதனாலதான் நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல கூட போட்டேன் அன்பே சிவம் அப்படின்ட்டு. வேற எதையுமே இல்ல. அந்த அன்பை அனுபவிக்கும் பொழுது இதை விட என்ன இருக்கு, இதுலதானே பகவான் இருக்காரு அப்படின்னு நம்மளால ஆமா, அதை என்னன்னா அனுபவிக்க முடியும். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ஏறி போய் பார்த்துட்டேன்னா அந்த மாமி கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்னு மாமா சொன்னார் பாரு. ஆமா ஆமா. நான் அந்த கனெக்ட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவார் மாமா. அத சத்தியங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பா பார்த்தோம். அடுத்த நாளும் அவாத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்மளுக்கு. அரசாங்கங்காடு ஆமா. திருப்பி நம்ம ஒரு டெட்டர் எடுத்து வரும்பொழுது அற்புதமாக அவாத்துல கூப்பிட்டு அரசாங்கங்காட்டுல பெரியவாளுடைய பூஜை நடந்தது. அங்க சொன்னோம் இல்லையா, முக்கியமான ஒரு விஷயம். அரசாங்கங்காடு இஸ் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பிளஸ்டு பூமி அப்படின்னா அங்க 3 சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்கு. 3 மகான்களுடைய அதிஷ்டானம் இருக்கு. ஒண்ணு வரகூர் சுவாமிகள் பத்தி சொன்னோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் சுவாமி, வரகூர் நாராயண தீர்த்த சுவாமிகள். அவர் கிருஷ்ணலீலா தரங்கணின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அவர் கிருஷ்ண பக்தர். வரகூர்ல அதனாலதான் உரியடிலாம் நடக்கும். வரகூர்ல கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பிரமாதமா நடக்கும். ஸ்ரீ ஜெயந்தி அத்தனை அற்புதமா நடக்கும் வரகூர்ல. ஏன்னா இந்த ஆனர் ஆஃப் த நாராயண தீர்த்த சுவாமிகள் அவருடைய பிறந்த இடம் வரகூர்ன்றதுனால அந்த இடத்துல அவ்வளவு என்ன பண்ணுவா. இந்த முறை கூட வரகூர்ல நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நடக்கும்போது அண்ணா அங்க முரளி அண்ணம்மா சொல்லிட்டாருன்னா அங்க போனோம்.
எனக்கு வந்து சுவாமிகள் பூஜை எல்லாம் இருக்கு, அங்க உரியடி விழா இருக்குன்னு அவன் அங்க போயிட்டா. அந்த மாதிரி அற்புதமான ஒரு வரகூர் சுவாமிகள் எங்க வந்து சித்தி ஆயிருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, அர்த்தவங்க. அரசவனங்காடுக்கு வந்துதான் அவர் சித்தி ஆயிருக்கார். அவருடைய அதிஷ்டானம் அங்க இருக்கு. அவருடைய திருவுருவ படம் இருந்ததே பார்த்துக்கோங்க சவிதா. அதை வச்சு நம்ம பக்கத்துல முன்னாடி உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. அவருடைய திருமுகம்ங்கிறது வந்து அத்தனை அழகு. என்ன சொல்றது, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அதை உட்கார்ந்து அதை பார்த்துட்டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலான்ற பண்ணும். அந்த இடத்துல போய் நின்று அந்த சாநித்தியம் அது கொடுக்குற ஒரு அமைதியும் ஒரு ரொம்ப. நிம்மதி, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஆனா எல்லாரும் போகணும். முக்கியமா சவிதா, அந்த 3 அதிஷ்டானமுமே பக்கத்துல வச்சிருக்கா பாருங்க. பக்கத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கா. வந்து வரகூர் சுவாமிகள் பார்த்தோம். அடுத்தது வந்து நாகப்பட்டினம் சுவாமிகள்னு சொல்லி அவர் ஸ்ரீவித்யா உபாசகர்னு கேள்விப்பட்டோம். ஸ்ரீவித்யா உபாசகரா இருந்திருக்கார். பெரியவா வந்து அந்த காலத்துல வந்து சன்னியாசிரமம் எடுத்துட்ட உடனே ஸ்ரீவித்யா உபாசகத்தை பத்தி அவர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சார் பெரியவாளுக்குன்னு சொல்றான். சோ அந்த மாதிரி நாகப்பட்டினம் சுவாமிகள் அப்படி ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். அவருடைய அவர், அதாவது அம்பாள் அழைச்சா ஸ்ரீவித்யா உபாசகர் போய் நம்ம வந்து பார்த்து வந்துடலாம். அவசியம் வந்து அரசவனங்காடு போய் ஸ்ரீவித்யா அந்த அதிஷ்டானத்தை பார்க்கணும். அடுத்தது வந்து நல்லூர் சுவாமிகளுடைய அதிஷ்டானமும் அங்கேயே இருக்கு சவிதா. நல்லூர் அற்புதமான ஒரு சுவாமிகள் வந்து அதாவது 1835 என்னவோ அந்த டைம்ல வந்து அங்க இருந்திருக்கார். அங்கேயே சித்தி ஆயிருக்கார். அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து கால்ரா நிறைய இருந்துதான் அந்த ஆமா. பக்கத்துல எல்லாம். சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய இந்தியா ஃபுல்லா கால்ரா நிறைய இருந்து எல்லாரும் கஷ்டப்படுற சமயத்துல இவர் வந்து அந்த ஊர் அதிகாரி ஆஷிண்டு போய், கிராம அதிகாரியா ஆஷிண்டு போய், அவளுடைய பவுண்டரியில வந்து அவர் பூஜை பண்ணி எல்லாம் போட்டுட்டு வந்த அப்புறமா அவ அந்த அரசானங்காடு கிராமத்துல மட்டும் கால்ராவே அஃபெக்ட் ஆகாம இருந்ததாம். எஃபெக்ட் ஆகாம அந்த இருக்கு. அளவுக்கு தபஸ்வி அவள்லாம். பாருங்களேன், அந்த 3 மகான்களுடைய அதிஷ்டானம் அதிஷ்டானமும் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல அரவங்காடுக்கு இருக்கு. பெரியவா அது ஏன் அங்க போக மாட்டா? மகா பெரியவா போய் ஏன் அரவங்காடுல அரசவனங்காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா இருக்க அப்படின்னா, மாட்டாங்க. இப்படி ஒரு 3 மகான்களுடைய அதிஷ்டானம் இருக்கு. அந்த அக்ரஹாரமே பாக்குறதுக்கு ரொம்பவே ரொம்பவே அழகா ரொம்ப இருந்தது. கழையா எல்லாரும் இருக்கு, ரொம்ப கழையா இருக்கு. அதுதான் எல்லாரும் அந்த போகணும் மாமா அப்படின்னு. வந்து ஓல்டேஜ் ஹோம் வச்சுண்டு இல்லையா, அந்த ஆமா, இதையும் பார்த்துண்டு அந்த அதிஷ்டானத்தையும் பார்த்துண்டு இந்த வயசுல அவ வந்து அந்த ஏஜ்ல அந்த எனர்ஜியும் அந்த பேஷன் அந்த பக்தியோட அந்த அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். இது வந்து தொடரணுமே, இங்க வந்து எல்லாரும் வரணுமேன்னு அவளோட பிரேயர்ஸ் எல்லாம் மகாபிரிவா ஆன்சர் பண்ணிருக்காருன்னு தான் எனக்கு தோன்றது. ஏன்னா இந்த மாதிரி போவோம்னு நம்ம மாமா மூலமா போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு புண்ணியமான ஆத்மாக்கள் அங்க இருக்கான்னு புரியுறது. அவர் அமேசிங். இப்போ சார் வந்து இதுவும் பண்ற வரகூர் அரசவனங்காட்டுல கல்யாணராமன் மாமா ஓல்டேஜ் ஹோம் மட்டும் இல்ல, அங்க இருக்க கிராமத்து குழந்தைகளுக்கு எல்லாம் கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. காம்படிஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கோலாம் பண்ணிட்டு, இன்க்ளூடிங் குரு சார் அவருடைய கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எத்தனை குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, எத்தனை ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, பீப்புள் ஆர் டூயிங் திங்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் சொல்லிட்டார். டிஃபரெண்ட் லெவல். அதுவும் நம்ம நம்பாத்து வேலையை பண்ணிட்டு ஆமா, இது ஒண்ணுத்த பண்றதுக்கு நம்ம என்ன காலையில இருந்து நான் இன்னைக்கு வாத்துக்கு வந்தவன ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா, நான் வேலை பண்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்மளுக்கு எல்லாம் வந்து சாரி டு தகுதியே யூஸ் இட் இல்ல, யோகியதே தகுதியே கிடையாதுன்னு தான் தோணுது. இல்ல. ஏன்னா அவெல்லாம் பண்ற வேலையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன புலம்பிக்கிறோன்னே தெரியல எனக்கு. இல்ல, நமக்கு மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காங்க, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, மகாபெரிவா வந்து நீ வந்து நதி தீரத்து சரணாலயம் பண்ணு, அந்த இந்த கிராமங்களுக்கு போய் அந்த தொலைஞ்சு போன வேர்களை நமக்கு ரீடிஸ்கவர் பண்றதுக்கு, நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் எத்தனை ஸ்ரத்தை எடுத்துக்கிறா அந்த மகான்கள்லாம் இல்லையா. அது இட்ஸ் அ வெரி ரொம்பவே ரொம்ப வெரி ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா. அந்த அப்கோர்ஸ் எல்லா கிராமம் விஷ்ணுபுரம் ஒரு விதமா நம்மளுக்கு எவ்வளவு அவளோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் எவ்வளவு பிடிச்சிருந்தது. இந்த அரசவனங்காடுலயும் வந்து ரொம்ப நன்னா வந்துட்டு அழகா நாங்க அரசவனங்காடுக்கு வரும் பொழுது கஞ்சி மிக்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டாச்சு. சோ நாங்கெல்லாம் வந்து கருப்பு கவுனி கஞ்சி எல்லாம் சாப்பிட்டோம் அங்க உட்காந்துட்டு. ஆத்துல இருந்து விஷ்ணுபுரம் ஆத்துல இருந்து குருசாரத்துல லலிதா அவெல்லாம் கலந்து கொடுத்துட்டா கஞ்சி எல்லாம் எடுத்து ஜம்முன்னு சாப்பிட்டோம். அவாத்துலயும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க சவிதா, விஷ்ணுபுரத்துல அவ ஆத்துல ஒய்ஃபா இருக்கட்டும், அந்த குழந்தை அவ பையனா இருக்கட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், அவ ஒய்ஃப் ராதாவா இருக்கட்டும், எல்லாருமே அடுத்த ஜெனரேஷன் அந்த குட்டி பாப்பா வரையும் எல்லாமே ஆக்டிவா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இட் வாஸ் சச் அ பூஸ்டர் ஆக்சுவலி திஸ் இந்த ஹோலி ட்ரிப் வந்து இது டிவைன் ட்ரிப். இது வந்து சச் அ பூஸ்டர் டு அஸ். அண்ட் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஏன்னா வந்து வேலை செய்யறதுக்கு சோர்வடைய கூடாது,
மனசுல அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஜெர்னி, நம்மளுடைய உள் ஜேர்னியை நம்ம எப்பயுமே வச்சுட்டே இருக்கணும். மாமா சொல்லுவா, வெளியில நீ படிசார் கட்டிக்கோ, பூஜை பண்ணு, எவ்வளவு பண்ணினாலும் உன்னை உள்ள கிளீனா இல்ல, உன்னோட ஆத்ம சுத்தி இல்லைன்னா அப்புறமா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆத்ம சுத்தி இருக்கணும், வாக்கு பேசுறதுலயும் சுத்தி இருக்கணும், எண்ணத்துல சுத்தி இருக்கணும். இதெல்லாம் அலைனா இருந்தா தானே பகவானை நம்ம ரீச் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணிட்டு இது எதுவுமே இல்லைன்னா என்ன? சோ இதெல்லாம் ஒரு செக் மாதிரி, செக் பாயிண்ட் மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் செக் பாயிண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கன்னா அவர் திருப்பி திருப்பி மாமா சொல்லிட்டே இருக்கார். அந்த மாதிரி ஒரு அற்புதமா எங்களுக்கு எல்லாம் செக் பாயிண்ட்ஸ் பண்ணிட்டோம். நீங்களும் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அக்ரஹாரத்திலையும் ஒரு ஒரு பூஜையை பார்க்கும் பொழுதும் நீங்களும் மனசுல நினைச்சுக்கோங்க, பெரியவா எத்தனை சிரமத்துல சூக்ஷ்ம ரூபத்துல இத்தனை இடத்துல போய் நம்மளுக்காக வேண்டி இவ்வளவு பண்ணிட்டு இருக்காளே, நம்மளுக்கு அந்த எனர்ஜி வேணும், நம்மளுக்கும் அந்த உற்சாகம் வேண்டும். அப்படி நம்ம பிரார்த்தனையோடு இந்த அரசவனங்காடு பூஜையை முடிச்சுட்டு செங்காலிபுரம் அடுத்தது அங்க மறுபடியும் பார்ப்போம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். இன்னொரு கோவில் கூட இருக்கு, அதை பத்தி எனக்கு தெரியல. ஏதோ அன்னைக்கு புக்ல படிச்சேன். அதனால ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி கொடுத்தார். அதாவது விஷ்ணுவரத்துல ஜானகி மாமி அவர் அவருடைய தாத்தா அதான் இவர் தத்துவம் சொல்லி கொடுத்தோம் மகாபரிவாரத்துக்கு விஷ்ணுவரத்துல. ஸோ அவருக்கு இந்த லெட்டர் வந்தது. இந்த ஒரு பூஜை நடக்க போறது, ஸ்ரீவித்யா பூஜை விதானத்தை மகாபரிவாளுக்கு எழுதி கொடுத்தார். அவ சன்னியாசியர் பாக்குறது இல்லையா சம்பிரதாயம். எழுதி 301 மூலியமா கொடுத்தாங்க. அந்த விதானத்துல தான் இன்னைக்கும் அங்க பூஜை நடந்து. ஓம் மம ஆரோக்கிய வித்யாத்மா ஹவே நமதோம சத்யா மித்ரம் தேவம் திருதயன்னோத்ச அனுராதார் விடாவர்த்தகந்தா ததந்தி வேம ஜலதர்கபீராஹ குலம் ரதம் விட்டம் லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே முகூர்த்தே ஆദ്യ ब्रह्मणः द्वितीय बलान्ते शेदवराः कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे समर्पयामि पादयोः हेतुर्वपाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि जगद्गुरोः आचमनीयं समर्पयामि भूर्भुवस्सुवः शुद्धोदक स्नानं समर्पयामि प्राणानन्तरं आचमनीयं समर्पयामि जगद्गुरुवे नमः पुष्पमालां समर्पयामि पुष्पैः पूजयामि स्वामिनी अदर्तुं ओम श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः ओम संन्यासाश्रम शिखराय नमः कविं कवीनापुत्रवत्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आन शृण्वन्नोतिभिश्रीदधातनं भूर्भुवस्सुरो अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं श्रीमहागणपतिं ध्यायामि महागणपतिं आवाहयामि महागणपते नमः आसनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि राजाधिराजाय प्रदज्ञदाहिने नमो विजम्बै श्रवणाय गुरुमः कामः कामकामयमह्यम् कामेश्वरो मे श्रवणो ददातु कृष्णनाय वैश्रवणाय महाराजाय नमः वसुदेव सुतं देवं कंसचारूरवर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
अगर कृष्ण परमात्मा रोहिणी समेत श्री कृष्णाय नमः नीलोत्कलांबर समेत त्यागराज स्वामिने नमः महागणपत्यादि समस्त हरिहर देवताभ्यः नमो नमः जगद्गुरुभ्यो नमः वेदोक्त कर्पूर नीराजनम् परिशयामि तीर्थोडम आचमनीय संरक्षकाय नमः ओम दक्षिणामूर्ति घोषकाय नमः ओम नानाविध उपार्चित पदाय नमः ओम रुद्राक्ष किरीट धारिणे नमः ओम अस्मौतूलित विग्रहाय नमः ओम सर्वज्ञाय नमः ओम सर्वचराचर श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां भृडजे भवरोगिणां हितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः सदाशिव समारंभ शंकराचार्य मध्यमा अस्मते आचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परा श्री दक्षिणामूर्ति आदि शंकराचार्य भगवत्पादां ध्यायामि देव पूजार्थं गुरुदत्तय कारकाः पूजा द्रव्याणि प्रोक्ष्य पूर्वमुत्तराम्बासमेत स्वामिने नमः अच्युतानन्द सरस्वती कर्पूरताम्बूलं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमाव अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति एवं वेद योपामागतनं वेद आगतनं அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.